46வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் சுவாமிகளின் சப்ததி பூர்த்தி மகோத்சவத்திற்கு வேத வித்துகளும் சிஷ்யர்களும் அபிமானிகளும் எழுந்தருளியுள்ளார்கள். அதில் ஒரு சிலர் சுவாமிகளை பற்றியும் மடத்தை பற்றியும் தங்களுடைய அனுபவத்தை பகிர உள்ளார்கள். முதலில் திருமதி டாக்டர் ஹேமா ராஜகோபாலன் பெங்களூரிலிருந்து இங்கு வந்திருக்கிறார். அவரிடம் ஒரு சில வார்த்தைகள். நன்றி, நமஸ்காரம். இன்று இங்கே ஸ்ரீரங்கத்துல பூலோக வைகுந்தம்னு சொல்ற இந்த ஸ்ரீரங்கத்துல மிகப்பெரிய உற்சவம் மகோத்சவம் நடக்கிறது. அதை யாருக்குன்னு கேட்கிற போது ஸ்ரீ மாலோலனுக்குன்னு சொல்லலாம். அதுக்கு மேல எங்களுடைய ஆச்சாரியன் ஸ்ரீமத் அழைசிங்கர் 46ஆம் பட்ட அழைசிங்கருக்கு சப்ததி மகோத்சவம். நிறைய பேர் கேட்கிறா, பெருமாளுக்கு தானே உற்சவம் பண்ணணும், ஆச்சாரியனுக்கு இவ்வளவு பெரிய உற்சவம் தேவையான? எங்களுடைய கருத்து என்னன்னா, ஆச்சாரியனுக்கு தான் மிகப்பெரிய உற்சவம் பண்ணணும். ஏன்னா அந்த எம்பெருமானை காட்டி கொடுக்கிறவரே இந்த ஆச்சாரியன் தான். ஆச்சாரியன் இல்லைன்னா பெருமாளே தெரிய போறது இல்லை. அதனால மாலோலனை எங்களுக்கு காட்டி கொடுத்த எங்கள் ஆச்சாரியன், அவருடைய திருவடிகளில் எங்களுடைய ஆத்மாவை சமர்ப்பணம் செய்து வைக்கும் இந்த ஆச்சாரியர்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய தெய்வம். இந்த ராமானுஜ சித்தாந்தம், இந்த சம்பிரதாயத்தில் ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் ஒரு பெரிய ஆச்சாரியன் எழுந்தருளி இருந்தார். அவர் ஆச்சாரியாத் இக தேவதாம் சமதிக்காம் அந்யாம்ன மன்யாமகேன்னு சாதிச்சார். என்ன அர்த்தம் இதுக்குன்னு கேட்டா, ஆச்சாரியனுக்கு சமமானவரோ அவருக்கும் மிஞ்சினவரோ எந்த தெய்வத்தையும் கிடையாது, தெய்வமும் கிடையாது. அப்ப யார தெய்வம்னா முதல்ல ஆச்சாரியன். ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் திருவடி அடைவதுதான் இந்த சம்பிரதாயத்தின் உயிர் நாடியான விஷயம். ஆக ஆச்சாரியனுக்கு கொண்டாடுறதுங்கிறதுதான் மிக பெரிய விஷயம். அதுக்கு மேல இந்த மாலோலனுக்கு என்ன விசேஷம்னா, பெருமாள் ஜனங்களை வைதிக வழியில், இது சனாதன தர்மம், சனாதன தர்மம் க்ஷீணிக்கும் பொழுதெல்லாம் சம்பவாமி யுகே யுகேன்னு சாதிச்சார். அந்த மாதிரி அவரை அவதரிக்க முடியாத போது இல்ல அவதரிக்க வேண்டான்னு திருவுள்ளப்பட்டார், ஆச்சாரியனை தன்னுடைய பிரதிநிதியாக அவதரிக்க செய்கிறார். ஆக இன்று வரை சம்பிரதாயத்தில் வந்த அனைத்து ஆச்சாரியர்களும் எம்பெருமானால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்களுடைய திருவடிகளில் நாம் நம்முடைய பரத்தை, அதாவது ஆத்ம சமர்ப்பணம் செய்து உஜ்ஜீவனம் செய்வதற்கு வழியாகிறதுங்கிறதுதான் இதுல மிகப்பெரிய விசேஷம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லி அடியனுடைய உரையை பூர்த்தி பண்றேன். தாமரைப்பூ தடாகத்துல தாமரை மலர்ந்திருக்கு. முக்கியமா அங்க ஜலம் இருக்கணும். ஜலம் இருந்தால்தான் தாமரை மலர்ந்திருக்கும். சில நாட்கள் அங்க மலர்ந்தபடியும் சேவை சாதிக்கிறது காண்க. ஆனா அதே தாமரை பூவை எந்த சூரியன் மலரச் செய்கிறானோ அதே சூரியன் அந்த தாமரையை தண்ணீரிலிருந்து எடுத்து வெளியே போட்டு விட்டால் அந்த தாமரையை வாடச் செய்து விடுவான். இந்த இடத்துல சூரியன் சொன்னது சாட்சாத் எம்பெருமான். ஜலம், அந்த தடாக ஜலம்ங்கிறது தன்மை நிறைந்த, கிருப்பை நிறைந்த, குளிர்ச்சியான ஆச்சாரியர்கள். ஆக அந்த ஆச்சாரியனுடைய கிருப்பை இருந்தாதான் ஜீவாத்மாக்களாகிய தாமரை மலர்ந்திருக்க முடியும். அதே தாமரை ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாத பொழுது எம்பெருமானும் அவனை ஏற்றுக்கொள்வது இல்லைங்கிறது சம்பிரதாயம். அதனால்தான் ஆச்சாரிய சம்பந்தம்ங்கிறது எப்படி தாமரை மலருக்கு தடாகத்துல அந்த ஜலம் முக்கியமோ அது போல. அதனால எல்லாருக்குமே இந்த உதாரணத்தை சொல்லிட்டா ஆச்சாரியனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல அடியேன் இவருக்கு முந்தைய ஆச்சாரியன் 45ஆம் பட்டம் ஸ்ரீமத் வில்லிவலம் அழைச்சிங்கிட்ட காலக்ஷேபம் ஆச்சு. அதுக்கு பிறகு சேவா சுவாமின்னு வில்லிவாக்கத்தில் எழுந்தருளி இருந்தார். அவரிடமும் காலக்ஷேபம். அவர் அந்த ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தால் இன்றைக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் பேச முடியறது, தெரிஞ்சுட்டே இந்த பெருவாளை அனுபவிக்க முடியறதுன்னா ஆச்சாரியனுடைய கிருப்பைத்தான் காரணம். அதனால இந்த ஆச்சாரிய கிருபை அனைவருக்கும் வேணும். இந்த மகோத்சவத்தில் பங்கு பெறும் அனைவரும்
ஆச்சாரிய கிருபையை பெற்று சந்தோஷமாக வீடு திரும்புவோம்ங்கிறது நிச்சயம். ஏராளமான ஜனங்கள், அத்தனை பேரும் அடியார்கள். ஆக எம்பெருமான், ஆச்சாரியன், அடியார்கள் எல்லாரையும் சேர்ந்து அனைத்து வேத வித்துக்கள். அது இன்னும் மிகப்பெரிய விஷயம். வைதிக மதத்துல வேதத்தை தான் பிரமாணமா வச்சிருக்கோம்னா அந்த வேதம் வல்லார்கள் நிறைந்த கூட்டம் இது. இதை சேவிக்கிறதுக்கே பெரிய புண்ணியம், பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால இந்த சந்தர்ப்பத்துல இதுல இன்னொரு விசேஷம், இந்த மாலோல இந்த எம்பெருமானே அடுத்த பட்டம் அழகிங்கர் யாருங்கிறத காட்டி கொடுக்கிறார். பேசும் தெய்வம் இந்த மாலோல. இதே 46 பட்டமும் வந்தவர்கள் யாருன்னு நாங்க ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணல. பெருமாள் தானே நியமித்தவர். பெருமாள் தன்னுடைய பிரதிநிதியாக அழகிங்கரை அனுப்பிச்சிருக்கார் சொன்னா, அந்த அழகிங்கர் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா, அவருக்கு மகோத்சவம் கொண்டாடுறதை விட வேற என்ன பெரிய உற்சவம் பண்ணிட முடியும். நன்றி, நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு சங்கரா டி தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றி. சுவாமி